Hello everybody, I hope last video நம்ம பார்த்த electricity அப்படின்ற chapterல இருக்க concepts எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். electric potentialனா என்ன, potential differenceனா என்ன, electricityனா என்ன, electric chargeனா என்ன, ஒவ்வொன்னோட SI units படிக்கணும், formula படிக்கணும். அதுதான் அந்த chapterல நம்ம படிக்க வேண்டியது. அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பர்டிகுலர் யூனிட்ல நம்ம படிக்க போறது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ ஒரு கண்டக்டர்ல, ஒரு கடத்தியில மின்னோட்டம் நிகழுது. ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது ஃப்ளோ ஆகுது. அப்போ அங்க certain amount of heat is also produced because of the resistance or the flow of current. கரண்ட் ஃப்ளோ ஆகுறனாலையும் அங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னாலையும் அங்க கொஞ்சம் ஹீட் வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகுது. இத நமக்கு கொடுக்கக்கூடிய லா என்னன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து ஓம்ஸ் லால இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு லா தான். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஒரு கண்டக்டர்ல, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மின்னோட்டம் ஒரு கடத்தில இருக்குமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோ வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்முலாவை ப்ளீஸ் ரிமெம்பர் இட் வெல். H is equal to I square RT. அதாவது இந்த விதியின்படி ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்விகிதத்திலும் மின்தடைக்கு விகிதத்திலும் மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எது வெப்பம் அப்படின்றது இருமடக்கு நேர்விகிதத்திலும், மின்தடை அப்படின்றது நேர்விகிதத்திலும், மின்னோட்டம் பாயும் காலம் நேர்விகிதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. which is nothing but ஒரு கண்டக்டர் with any kind of resistor in it. ஸோ ஒவ்வொரு கண்டக்டருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது heat which is directly proportional to the square of the electric current that is passing through the conductor, and also it is directly proportional to the resistance of the conductor, and it is directly proportional to the time for which the current is passing through the conductor or through the resistor. ஓகே, இதுல என்ன நம்ம சொல்ல வராங்கன்னா, ஒரு கண்டக்டருக்குள்ள கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்கோ அது எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அதிகமாச்சு அப்படின்னாலும் ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகே, let us discuss electric power அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். Power is defined as the rate of doing work or rate of spending energy. அதாவது நமக்கு இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது ஒரு கிடைச்சாச்சு. ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ரன் ஆகணும் அப்படின்னா, எந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஒர்க் ஆகணும், ரன் ஆகணும்னாலும் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது வேணும்ன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த டிவைஸ் ரன் ஆகுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மிக்சியை எடுத்துக்கோம். அந்த மிக்சியை நம்ம ஒரு 10 minutes 5 minutes ரன் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுச்சு டு மேக் ஆர் ஒர்க் டன். அதுதான் எலக்ட்ரிக் பவர். Simply, electric power is defined as a rate of consumption of electrical energy. வேலை செய்யப்படும் வீதம் அல்லது ஆற்றல் செலவிடப்படும் வீதம் திறன் என வரையறை செய்யப்படுகிறது. அதாவது ஆற்றல் செலவிடப்படும் வீதம் திறன் என வரையறை செய்யப்படுகிறது. இது போல மின்னாற்றல் நுகரும் வீதம் தான் மின் திறன்.
மின்னாற்றல் வேறு எந்த ஆற்றல் வடிவமாக மாறப்படுகிற வீதத்தை தான் இது குறிக்கிறது. மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் ஜஸ்ட் இதெல்லாம் விடுங்க, இதை விடுங்க. இதுதான் இந்த மின்திறனோட டெஃபினிஷன். மின்னோட்டத்தினால், கரண்ட்னால ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவு மின்திறன். அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டாம். ஒரு செகண்ட்ல எவ்வளோ வேலை நடக்குது அதுதான் மின்திறன். எவ்வளோ எலக்ட்ரிசிட்டிய, எவ்வளோ கரண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு வேலை நடக்குது அதுதான் மின்திறன். It represents the rate at which the electrical energy is converted into some other form of energy. Okay, இது just definition. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எலக்ட்ரிக்கல் பவரோட ஃபார்முலா அண்ட் யூனிட் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப எலக்ட்ரிக் பவரை எந்த யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். என்ன ஃபார்முலா இருக்கு? P is equal to VI, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பவர், எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வோல்ட் கொடுத்துருவாங்க, கரண்ட் எவ்வளோ இருக்கு அதை கொடுத்துருவாங்க, அதை வச்சு பவர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான். வேற எதுவுமே நீங்கள் ரிமெம்பர் பண்ண தேவையில்லை. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்ட் இன்டு கரண்ட். மின்திறன் பவர் அப்படின்றத VI, I அப்படின்றது என்னது? மின்னோட்டத்துக்கான சிம்பிள். V அப்படின்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னோட்ட வேறுபாடு, மின் அழுத்த வேறுபாடு. That's it. இப்போ ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா இது SI யூனிட் கிடையாது, ஃபுட் பவுண்ட் செகண்ட் யூனிட் ஆர் இங்கிலீஷ் சிஸ்டம். இது படி பார்த்தோம்னா 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். அப்படின்னா வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர்? எலக்ட்ரிக்கல் பவரோட SI யூனிட் P இஸ் ஈக்குவல் டு VI தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வோல்ட் ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 வாட். ரிமெம்பர், பவரை வாட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்ல இது இவ்வளோ வாட்ஸுக்கான டிவைஸ். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோனோட சார்ஜரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லைக் 5 வோல்ட் சார்ஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமே ரைட். அந்த என்ன பண்ணுவோம்? அந்த சார்ஜரை கொண்டு போய் நம்ம அதுக்கு இல்லாத, அதால் தாங்க முடியாத டிவைஸ்க்கு கொண்டு போய் அந்த ஹை பவர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொண்டு போய் போடுவோம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸால் ஏற்றுக்க முடியாது. ஸோ எவ்வளோ வோல்ட் அந்த டிவைஸால் தாங்கிக்க முடியுமோ அவ்வளோ இன்புட்டை தான் நம்ம கொடுக்க முடியும். அவ்வளோ எலக்ட்ரிக்கல் பவர் தான் அதை கன்சியூம் பண்ணும். ஓகே, 1 வாட் அப்படின்றது என்ன? பவரோட யூனிட். அவ்வளோதான். இதில் நம்ம இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் ஹார்ஸ் பவர் அப்படின்னா என்ன, குதிரை திறன் அப்படின்றது FPS அலகுமுறை அல்லது ஆங்கிலேய அலகுமுறையில் பயன்படுத்தப்படும் ஒரு இதுதான், ஒரு அளவீடு தான். இதில் மின்திறன், ஒரு குதிரை மின்திறன் அப்படின்றது என்னது? 746 வாட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். சிம்பிளி எலக்ட்ரிசிட்டி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது? வீடில், இண்டஸ்ட்ரீஸில், தொழிற்சாலைகளில், வீடுகளில். இதில் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் அப்படின்றது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா மின்திறனின் அளவு மற்றும் பயன்படுத்தப்படும் கால அளவு. எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை நம்ம கன்சியூம் பண்ணோம், எலக்ட்ரிக் பவர் அங்கே யூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டைம்க்கு யூஸ் ஆயிருக்கு, அதை வச்சு தான் இந்த வீட்டில் வந்து இவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மெஷர் பண்ணுவாங்க. அப்போது நம்ம 100 வாட் பவரை கன்சியூம் பண்ணி 2 ஹார்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 200 வாட் பர் ஹார் நம்ம யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டியோட அமௌண்ட். For example, if 100 watt of electric power is consumed for 2 hours, then the power is எவ்வளோ பவர் செலவு பண்ணியிருக்கோம்? 200 watt hour பவரை செலவு பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூஸ் அண்ட் MCB அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வருவோம். மின் உருகு இழை இல்லைன்னா
சிறிய மின்சுற்று உடைப்பி MCB மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்ற ரெண்டு திங்கையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபியூஸ் வயர் அப்படின்றது என்னன்னா நமக்கு தெரியும், ஃபியூஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் டின் அலாய் அப்படின்ற ஒரு வயரை இப்படி வச்சுருப்பாங்க. என்னது? டின் அப்படின்ற ஒரு அந்த மெட்டலால் மேக்கான ஒரு அலாயால் மேக்கான ஒரு வயரை வச்சுருப்பாங்க. இந்த வயர் என்ன பண்ணும், இதோட ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது அதிகம். இந்த வயர் என்ன பண்ணுது, ஹை கரண்ட் பாஸ் ஆச்சு, இதோட ரெசிஸ்டிவிட்டின்றது கம்மி, இதோட மின் தடை அப்படின்றது எப்படி இருக்குமா, ரொம்ப கம்மியாக இருக்குமா. அதனால நிறைய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அது பாஸ் ஆச்சு அப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கிறனால நிறைய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதோட என்ன ஆகுது, இந்த வயர் மெல்ட் ஆகுது, உருகி போயிடுது. அப்ப அந்த சர்க்கியூட்ல ஒரு பிரேக் நடந்துருது. ஓகே, என்ன அலாய் சொன்ன? டின் அலாய். டின் அலாய் எங்க இருக்கு? ஃபியூஸ் வயர்ல இருக்கு. இந்த ஃபியூஸ் வயர்ல நிறைய மின்னோட்டம் பாயும் போது என்ன ஆகுது, இதால தாங்கிக்க முடியாம அந்த வயர் என்ன பண்ணுது, மெல்ட் ஆகி உருகி போயிடுது. அதனால அந்த சர்க்கியூட் என்ன ஆகுது, பிரேக் ஆயிடுது. அந்த சர்க்கியூட் வந்து இப்ப தடைப்பட்டு போச்சு, மின் சுற்று அப்படின்றது தடைப்பட்டு போச்சு. அதனால அந்த வீட்டுக்குள்ளேயே இப்போ முழுசாவே எலக்ட்ரிசிட்டியே இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணும், மேனுவலா போய் இன்னொரு ஒரு ஃபியூஸ் பாக்ஸ், அந்த ஃபியூஸ் வாங்கிட்டு வந்து இந்த வயரை ரீப்ளேஸ் பண்ணாதான் நம்மளால திருப்பி நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியும். இது வந்து முன்ன யூஸ் பண்ணி பழைய வீடுகளில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சிஸ்டம். ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிஸ்டமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு உருவாக்குனது தான் MCB மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். இது வந்து இதோட MCBயோட ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசமை பேஸ் பண்ணி இருக்கும். எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ MCBயில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மேக்னெட் இருக்கும், அதாவது ஒரு கண்டக்டர் இருக்கும். இந்த கண்டக்டருக்குள்ள, இந்த கடத்திக்குள்ள மின்னோட்டம் பாயும் போது, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது அது ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்றது. தட் இஸ் ஒரு கண்டக்டர், ஒரு கடத்திக்குள்ள எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும் போது அந்த கண்டக்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டா பிஹேவ் ஆகுது. ஓகே, இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அதிகமாகுது எப்போ, நிறைய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இதுக்குள்ள போகும்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட் என்ன பண்ணுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகி என்ன பண்ணும், இங்கே இது கூட ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் ஆகிருக்கும், ஸ்விட்சு கூட. அந்த ஸ்விட்சை கீழே இழுக்குது. ஸோ தட் என்ன ஆகுது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆகுது. அப்போ நம்ம மேனுவலாக போய் இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா திருப்பி எலக்ட்ரிசிட்டி நார்மல் ஆயிடுச்சு, கரண்ட் ஃப்ளோ இப்போ நார்மல் ஆயிடுச்சு, ஷார்ட் சர்க்கியூட் இல்லை, நிறையா பேட் எலக்ட்ரிக் கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகலை அப்படின்னா நார்மல் ஆகிடும். நம்ம போய் இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துடும். ஃபியூஸ் வயர் அப்படின்றது மெல்ட் ஆகுது. எதனால? டின்னால மேக் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா அதனால ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை அந்த டின் அலாய் வயர்னால ஏற்றுக்க முடியல, உருகிடுது. அப்போ சர்க்கியூட் பிரேக் ஆகுது. இங்கே ஏன் பிரேக் ஆகுது, MCBயில் ஏன் பிரேக் ஆகுது, நிறையா கரண்ட் வரதுனால எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அதிகமாகி அந்த மின்காந்தம் இருக்குல்ல, இது இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, அந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாகி ஒரு ஸ்ப்ரிங், ஸ்விட்ச் கூட ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் ஆயிருக்கும். அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடும். இதுதான் MCB. ஓகே, ஷார்ட் சர்க்கியூட், குறுக்கு தடச்சுற்று. குறுக்கு தடச்சுற்று ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் போதும் அதிகப்படியான மின்னோட்டம் வரும் பொழுதும் பாதுகாப்பதே மின் உருகு இழை அல்லது மின் சுற்று உடைப்பியின் பணி. ஓகே, இதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணோம். பாருங்க, ஃபியூஸ் வயர்ல இருக்கிறது இந்த டின் அலாய் வயரை. இதுவே MCBயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் எப்போ வந்து ஆஃப் ஆகுது,
அங்கே சர்க்கியூட் பிரேக் ஆகும்போது. ஓகே, எலக்ட்ரோ மேக்னட்டால் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த பர்டிகுலர் பிக்சரை பாருங்கள். இந்த பர்டிகுலர் பிக்சரில் உங்களுக்கு என்னென்னு நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு உங்கள் இமேஜ்க்கு வருது அப்படின்னா, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேரலல் கனெக்டிவிட்டி, பேரலல் கனெக்ஷன், ரெசிஸ்டர்ஸ் அண்ட் பேரலல் அப்படின்ற கான்செப்ட் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பல்வேறு மின்சாதனங்களுக்கான பக்க இணைப்பு. அப்போ நம்ம வீட்டுக்கு வர மெயினான எல்லா பெரிய பெரிய டிவைசஸ்க்கும் எந்த கனெக்ஷன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது? பேரலல் கனெக்ஷன்லேருந்து. அப்போ மெயின்ஸ்லேருந்து, நம்மளோட வீட்டிலேருந்து மெயினில் இருந்து அங்கேருந்து வர எலக்ட்ரிசிட்டி பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த கனெக்ஷன் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா இந்த கரண்ட் என்ன ஆகுது? செகண்ட் கனெக்ஷன் மூலமா ரன் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவைசஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி தடையில்லாமல் வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கோட, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வோல்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வருது வீட்டுக்கு வருது அப்படின்னா 220 வோல்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். 220 வோல்ட் கரண்ட் வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட அளவு என்ன அப்படின்னா 220 வோல்ட் அளவு தான் நமக்கு அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை சப்ளை பண்ணுறாங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் இது 240 வோல்ட் 230 வோல்ட்டெல்லாம் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஹோல்டுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்டோட அளவு 220 வோல்ட். ஓகே, இதுதான் பாருங்கள், இந்த லைவ் வயர் அண்ட் நார்மல் வயர் இருக்கும். இது ரெண்டும் என்ன ஆகுது? ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இது ரெண்டும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னாலுமே, ஐ மீன் இதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன் வந்து உறிஞ்சு இந்த ரெண்டு வயரும் கனெக்ட் ஆனிச்சுனாலுமே ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, that's it. We have come to the end of the lesson, heating effect of electric current. இதில் ஒன்று நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் சொல்லுவோம், வாட்டர் ஹீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான டிவைஸ், ஓவன், இந்த டிவைசஸ்லாம் ஹீட்டிங் எலமெண்ட், நம்ம வாட்டர் ஹீட்டர், அந்த வாட்டர் ஹீட்டர்லேயே பார்த்துருப்போம், நம்ம பக்கெட்குள்ளே வச்சு ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹீட்டர்லேயே பார்த்துருப்போம். ஹீட்டிங் எலமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஹீட்டிங் எலமெண்ட் என்ன பண்ணும்? இது எல்லாமே ஹீட்டிங் எலமெண்ட்னு இருக்கும். இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது இங்கே இந்த காயிலில் இருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டைப் ஆஃப் ஹீட்டை யூஸ் பண்ணி தான் இண்டக்ஷன் ஹீட்டர் ஓவன்லாம் ஒர்க் ஆகுது. என்னாகும்? ஒரு நிறைய காயில் இருக்கும், இந்த காயிலுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்டை யூஸ் பண்ணி தான் இந்த இண்டக்ஷன் இதெல்லாம் யூஸ் ஆகுது. Okay, that's it. We have come to the end of the video. Thank you so much for hearing.